இந்த எக் ஃப்ரைட் ரைஸில் ரைஸே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா திருகிக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பல் இருக்கு இல்லையா, அந்த திருகலில் அதில் வச்சு நல்லா திருகினோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வரும். இதை வந்து இட்லி சட்டியில் வந்து துணி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். உங்ககிட்ட வந்து ஸ்டீமர் இருந்தால் அதில் வேக வைங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக இருந்தோ 1 ஸ்பூன் சீரகத்தை நல்லா பொடிச்ச மாதிரி போடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அதை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதுலேயே சேர்த்துடலாம். அப்போ சேர்க்கும் போது வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். கூடவே பெப்பரையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்த பிறகு இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா இந்த காலிஃப்ளவர், அதை தூக்கி இதில் கொட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையும் இதுவும் நல்லா எல்லாத்தோட கலக்கணும். இது நல்லா கலந்து வரும்போது நம்ம இதில் வந்து சோயா சாஸ் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு சும்மா 2-3 ஸ்பூன் போட்டுட்டேன். இதை நல்லா இதோடு கலந்து விட்டோம்னா சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது.